நிகம கல்பதரோர் கலிதம் பலம் சுகமுகாத் அமிர்தத்ரவ சயுதம் பிபத பாகவதம் ரசமாலயம் முகுரஹோ ரசிகாபுவி பாவுகாக. வேதாந்தத்தினுடைய தேரிய பொருளே பாகவத புராணத்தில் விளக்கப்பட்டுள்ளது. வேதாந்தத்தில் பொருட்களை அறிவதற்கு கஷ்டப்பட வேணும். ஆனால் அதை எளிமைப்படுத்தி கொடுத்தது சுகாச்சாரியர் செய்த பேருதவி. அதை அப்படியே எழுதி வைத்தது வேதவியாசர் நமக்கே காட்டின கருணை. இதில் சொல்லப்படாத அர்த்தங்களே இல்லை என்று கூறலாம். அதில் நாம் விருத்தராசுரனுடைய முன்ஜென்ம கதையை விளக்கமாக பார்த்தோம். சித்திரகேது மகனை பெற்றான், சீக்கிரமே இழந்து போனான். நாரதராலே உபதேசம் பெற்று வருத்தம் தீர்ந்து சங்கர்ஷண மந்திரத்தை 7 நாட்கள் விடாமல் ஜபித்து ஆதிசேஷன் சங்கர்ஷணனையே தரிசித்தான். ஆதிசேஷனை ஸ்தோத்திரம் பண்ண அவரும் அவனை அனுகிரகித்தார், சிறந்த பதவியை கொடுத்தார். அவன் ஓர் முறை விஷ்ணு கொடுத்த விமானத்தில் பவனி வந்து கொண்டிருந்த போது பார்வதி தேவியை பரமசிவனார் அணைத்து கொண்டிருப்பதைக் கண்டு கேலியாக பார்த்தான். ஒரு சாமானிய மனிதன் கூட இப்படி அனைவரும் பார்க்கும்போது பெண்ணை அணைக்க மாட்டான். இவர் என்ன கடவுளாயிற்றே, இப்படி செய்கிறானே என்று பரிகசித்தான். அது கண்டு பொறுக்க மாட்டாத பார்வதி தேவி சித்திரகேதுவே அசுரனாக பிறப்பான் என்று சாபமிட்டாள். அந்த சாபத்தை போக்கிக் கொள்ள சித்திரகேது முனையவில்லை. அவன் பகுத்தறிவுடையவன், விஷ்ணுவனிடத்திலே பக்தி உடையவன். ஆதலால் நான் பண்ணின தவறை மட்டும் மன்னித்து விடுவாய் என்று வேண்டினான். பார்வதியும் மன்னித்தாள். பரமசிவனார் அப்போதே அவனுக்கு இருக்கிற பெருமையத்தனையும் எடுத்துரைத்தார். இதை ஏற்கனவே நாம் பார்த்தோம். நாகம் விரிஞ்சக ந குமார நாரதவ் ந பிரம்மபுத்திராக முனைய சுரேஷாக விதாம எஸ்ஸேகிதம் அம்சகாம்சகா ந தத் ஸ்வரூபம் பிருதகீஷமானினஹ. யாரொருத்தனும் பெருமானை தெரிந்து கொள்ள முடியாது, அவன் பக்தர்கள்தான் அறிகிறார்கள். வெறுமனே தவம் புரிந்ததற்காக விஷ்ணுவனுடைய மகாத்மியம் புரியாது. தேவி பார்த்தாயா, இவன் எவ்வளவு பக்தி சக்தி படைத்தவனாக இருந்தாலும் நீ கொடுத்ததை மறுக்காமல் ஏற்றுக்கொண்டான். பக்தர்களுக்கு சொர்க்கமோ நரக்கமோ வேறுபாடு தோற்றாது. பெருமானுடைய பக்தி இருந்தால் எவ்விடத்தையும் சமமாக நினைக்கிறார்கள் என்று விஷ்ணுவை பற்றியும் வைஷ்ணவர்களை பற்றியும் நன்கு விளக்கமாக பரமசிவன் கூறுகிறார். இதே போல நாம் பின்னாடி பார்க்க போகிறோம். கண்ணனுக்கே ருக்மிணி தேவியோட கல்யாணமான பிற்பாடு கண்ணன் பெருமான் கைலாச யாத்திரை போய் தன்னுடைய மகனுக்கு மகனான பிரம்மாவுக்கு பிள்ளையான தன் பேரனான பரமசிவனாரிடத்தே எனக்கு பிள்ளை வரம் வேண்டும் என்று கேட்டான். அப்ப விஷ்ணுவாகட்டும் சிவபெருமானாகட்டும் இவர்கள் இருவரும் ஒத்தருக்கொத்தர் எப்படி பேசிக்கொள்ளுகிறார்கள். வைஷ்ணவானாம் அகம் சம்புகு என்று பகவானே சாதிக்கிறார். வைஷ்ணவர்கள் விஷ்ணு பக்தர்களுக்குள்ள தலை சிறந்தவன் சிவபெருமான் என்பதும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. அப்ப அவர்களுக்குள்ள அவ்வளவு ஒற்றுமை நன்கு நிலவுகிறது. நாம தான் ஒத்தருக்கொத்தர சண்டையிட்டு கொள்ளுவதே கூடாது. இன்னும் பல திவ்யதேசங்களில் பார்த்துன்னு வச்சுங்க. இப்போ திருக்குறுங்குடி நம்பியை சேவிக்கிறதுக்காக போகிறோம். அங்கே ரொம்ப ஆச்சரியமாக சிவபெருமான் எழுந்துள்ளி இருக்கிறார். இதை திருமங்கியாழ்வார் சேர்த்தே பாடுறார். அக்கும் புலியும் அதழும் உடையார் பக்கம் நின்னார் எவர். பக்கம் நின்னார், பகவானுக்கு பக்கத்திலே நின்று கொண்டு எப்போதும் அவனை ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டிருக்கிறார். அதனால எப்போதும் ஒரு வழக்கம். அந்த திவ்யதேசத்து ஜீயர் சுவாமி, திருக்குறுங்குடி ஜீயர் சுவாமி, அவர் ஒரு நாள் இந்த சன்னதிக்கு வெளியிலே நின்று பக்கம் நின்னாருக்கு ஒன்றாலும் ஒன்றும் குறையில்லையே, எல்லாம் நன்னா நடக்கிறதா அப்படின்னு விசாரித்து கொள்ளுகிறார். அப்ப அங்கேயும் சேவிச்சுக்கலாம். அதே போல திருக்கோட்டியூர் திவ்யதேசத்துக்கு போனால் சன்னிதானத்துக்குள் நுழையும் போதே முதலில் சிவனுடைய சன்னதி, அதற்கு பின்னாடிதான் உள்ள போய் நம்ம மாதவ பெருமாளை சௌமியநாராயண பெருமாளை சேவிக்க வேண்டும். அப்ப திருக்கோட்டியூர்லாம் அப்படித்தான். காஞ்சிபுரத்துக்கு பக்கத்துல போனோம்னு வச்சுங்க, 2 சிவக்ஷேத்திரத்துக்குள்ளே பெருமாள் எழுந்துருள் இருக்கிறார். இப்ப பெருமானுடைய சன்னிதானத்துக்குள் 2 இடத்தில் சிவன் இருக்கிறத பத்தி தெரிவித்தேன். அதே காஞ்சிபுரத்துக்கு போனோம்னால் காமாட்சி அம்மனுடைய சன்னிதானத்துக்குள்ளேதான் கள்வன் எழுந்துருள் இருக்கிறார்.
நீரகத்தாய் நெடுவரையில் உச்சிமேலாய் நிலாத்திங்கள் துண்டத்தாய் நிறந்த கட்சி ஊரகத்தாய் கார்வானத்துள்ளாய் கல்வா என்ன திருவங்கியாழ்வாருடைய போஷம். அந்த அம்மனுடைய சந்நிதிக்குள்ளேயே கல்வன் எம்பெருமான் எழுந்துருளி இருக்கிறார். அதே போல ஏகாம்பரேஸ்வரருடைய சன்னிதானத்துக்குள்ள போனால் அங்கேயே உள்ளுக்குள் நிலாத்திங்கள் துண்டம்ங்கிற திவ்யதேசம், நிலாத்திங்கள் துண்டத்தாய் என்று திருவங்கியாழ்வாருடைய போஷம். அப்ப சிவனுடைய சன்னிதானத்துக்குள் விஷ்ணு இருக்கிற இடத்தையும் காண்கிறோம், விஷ்ணுவனுடைய கோவிலுக்குள்ளே சிவன் இருப்பதையும் பார்த்திருக்கிறோம். இப்படி பல இடங்கள், நான் ஏதோ 1-2ங்கிறதுக்காக சொன்னேனே தவிர இன்னும் இதை போல பலவிடங்களிலும் இருக்கலாம். ஆக யாராக இருந்தாலும் பகவத் பக்தியிலே திளைத்திருக்க வேண்டும், பிரம்மத்தை அறிவதற்கு முற்பட வேண்டும். அதை இந்த சரித்திரத்திலிருந்து நாம் நன்கு தெரிந்து கொண்டோம். அத்தோடே சித்திரகேது சரித்திரம் முடிந்தது. அவன்தான் விருத்தராசுரனாக பிறந்தான்ங்கிறது தெரிஞ்சுட்டோம். இதெல்லாம் எதுக்கு சொல்லிட்டு இருக்கார்? ஒரு அசுரனுக்கு இத்தனை தூரம் பக்தி வந்ததே என்னமா? இதுதான் கேள்வி. ஏனால் அவன் முன்ஜென்மத்திலே சித்திரகேதுவாக இருந்தான், சிறந்த ஞான பக்தி படைத்தவன், பெருமான் ஆதிசேஷனாலேயே அருளப்பட்டவன். அந்த பிறவியினுடைய ஞாபகம் அவன் அசுரனாக பிறந்த போதும் போகாமல் இருக்கிறது. இப்போ பிரகலாதனும் அப்படித்தான் வச்சுக்கணும், கண்டாகர்ணனும் அப்படித்தான் கொள்ள வேண்டும். ஏன்? சிசுபாலனுக்கு கடைசி நிமிஷத்தில் பகவத் அனுகிரகம் பெற்று மோட்சத்துக்கே போயிட்டான். ஆனால் அந்த கடைசி நிமிஷமும் திருந்தாதவர் இருந்தவர்கள் என்னால் ராவணனை சொல்லலாம், ஹிரண்யகசிபுவை சொல்லலாம், ஹிரண்யாக்ஷனை சொல்லலாம். எப்போதாவது பழைய வாசனை வந்து திருந்துவதற்கு வாய்ப்பு கிடைக்கும் போது திருந்த வேண்டும். கண்டிப்பாக நம்மால் திருந்த முடியும். என்னுடையது கர்மத்தினால நான் பிறவி எடுத்திருக்கேன், அந்த கர்மம் பார்த்து தூண்டுறதுனால தான் நான் எல்லாமே பண்ணுறேன், அதனால் திருந்துறதையும் என்னால் முடியாது, ஏன்னால் என் பாவம் என்ன ஓட்டுறது அப்படின்னு சொல்லி தப்பிச்சுக்க முற்படக்கூடாது. பாபங்கள் கண்டிப்பாக நம்மை துரத்தும், வாஸ்தவந்தான். இருந்தாலும் இந்த ஜீவாத்மாவுக்கு ஒரு சுவாதந்திரம் இருக்குது. நாம் திருந்தறதுக்கு தாராளமாக நம்ம முடிவு எடுக்கலாம். என்னதான் கர்மங்கள் ஓட்டித்துனாலும் நாம நல்வழிப்படுவதற்கு முடிவெடுக்கலாம். அப்போ கர்மம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணவே பண்ணாது. அந்த இன்ஃப்ளூயன்ஸை தாண்டி நம்மால் முடிவெடுத்துக்க முடியும். ஏன்னா லோகத்தில் ஒரு தவறான அபிப்பிராயம் நிலவுகிறது. நாம் முடிவெடுக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, எல்லாமே ப்ரீ டிட்டர்மைண்ட் அப்படின்னு ஒரு தப்பாக அபிப்பிராயம் வச்சுருக்கோம். அது கிடையாது. அனைத்தும் ப்ரீ டிட்டர்மைண்ட், முன்னாடியே முடிவு செய்யப்பட்டதாக இருந்தால் அப்போ இந்த பாகவத புராணமோ வால்மீகி ராமாயணமோ பாரதமோ அல்லது வேதாந்தமோ இதெல்லாம் நம்மளை பார்த்து இதெல்லாத்தையும் கேளு, நீ நல்வழிப்படணும், பழையபடி இருந்ததை விட்டுடு, இப்போ நல்லவனா திருந்தி வாழ்ந்துக்கோ, இதெல்லாம் சொல்லவே கூடாது இல்லையோ. ஏன்னா இப்போ சாஸ்திரம் நம்ம திருந்தி வாழன்னு கூறுகிறது. எப்படியுமே ப்ரீ டிட்டர்மைண்டு நான் எடுத்துனா திருந்தி வாழறதுக்கு வழியே கிடையாது. அப்போ சாஸ்திரம் திருந்தி வாழ்னு சொல்கிறதே போய், அது சொல்கிறதே வீணாப்படும் இல்லையோ. எப்போ வேதங்கள் என்னை பார்த்து திருந்துன்னு சொல்கிறதோ அப்போ எத்தனை கர்மங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தாலும் என்னால் முடிவெடுத்து திருந்த முடியும்னு தான் அர்த்தம். அதனால் திருந்தலாம்னு நம்ம மன உறுதி வேண்டும். அது நம்மிடத்தில் இருந்துன்னா தாராளமாக திருந்தி விடலாம். அத்தோட சித்திரகேது கதை முடிந்து அடுத்து 18வது அத்தியாயம் இன்னும் மேற்கொண்டு திதிவம்சத்தை கூறுகிறார். கீழே 6வது அத்தியாயத்திலேருந்து தொடங்கி துவஷ்டாவனுடைய வம்சத்தை பார்த்துன்னு வந்திருக்கோம். அதாவது கஷ்யப பிரஜாபதிக்கும் திதி தேவிக்கும் கல்யாணம் ஆச்சு. கஷ்யப பிரஜாபதிக்கும் அதிதி தேவிக்கும் கல்யாணம் நடந்தது. அதில் அதித்தியினுடைய பிள்ளைகள் எல்லாம் 6 பார்த்துட்டோம். அதில் ஒரு பிள்ளை தான் துவஷ்டா. அந்த துவஷ்டாவினுடைய வம்சத்தை முழுக்க இப்போ பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ அடுத்து மற்ற பேரார் அப்படிங்கிறத சொல்லுகிறார் சுகாச்சாரியர். சொல்றார் முதல் ஸ்லோகத்திலே, பிருஷ்ணிஸ்து பத்னி சவிதுகு சாவித்தியும் வியாகிருதியும் திரையும் அக்னிஹோத்திரம் பசும் சோமம் சாதுர்மாஸ்யம் மகாமகானு. இனி அடுத்தடுத்து யாராருக்கு எந்தெந்த பிள்ளைகள் பிறந்தா வரிசையா சொல்றார். அப்படியே ஞாபகம் வச்சுங்கோ. மொத்த பேரும் ஞாபகத்துக்கு வரலன்னா ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், நடந்ததுன்னு மட்டும் ஞாபகம் வச்சுங்கோ. 2வது சவிதா என்பார். தொஷ்டாவை பார்த்துட்டோமா, இப்போ சவிதாங்கிற அடுத்த பிள்ளை. சவிதாவுக்கும் பிருஷ்ணிக்கும் கல்யாணம் நடந்து சாவித்ரி வியாகிருதிகள் 3 ஆகிய குழந்தைகளை பெற்றார்கள். சாவித்ரி காயத்ரி என்று சொல்றோம். அந்த சாவித்ரியே இவள் தான் பெற்றாள். வியாகிருதியும் திரையும் 3 வியாகிருதிகளை பெற்றாள். ஓம்கரத்தில் இருக்கக்கூடிய ஆ ஊ மா இந்த 3 எழுத்துக்களுக்கு ஆதாரமாக இருந்ததே 3 வியாகிருதிகள். அந்த வியாகிருதிகளையே இவர்கள் தான் பெற்றார்கள்.